வணக்கம் நேயர்களே. அரசியல் அறிவோம் தொடரில் தொடர்ந்து நம்ம பல விஷயங்கள் அறிவாலய சேகர் சாரோட நம்ம பேசிட்டு வரோம். இதில் பல்வேறு கருத்துக்கள் வருது. அவர் அவர் தரப்பு கருத்தை அவர் சொல்கிறாரு. அது அவர் இப்படி தான் சொல்லணும், அப்படி தான் சொல்லணும் நம்ம சொல்ல முடியாது. நம்ம சைடில் இருக்கிற கேள்விகளை வைக்கிறோம், அவ்வளோதான். இது ஒரு ஒரு உரையாடல், 2 நண்பர்களிடையே நடக்கிற உரையாடல் மாதிரி ஒரு மூத்த செய்தியாளர்கிட்ட நம்ம சில விஷயங்களை கேட்குறோம். அது அவருக்கும் சில சங்கடங்கள் இருக்குது. எல்லா இடத்தையும் போட்டு உடச்சிலாம் பேச முடியாது. அப்போ அந்த மாதிரி விஷயங்களில் வந்து நம்ம அதை புரிஞ்சிக்கணும். கூடிய வரைக்கும் அவர்கள் வந்து சட்டமன்றம், தலைமைச் செயலகம், அறிவாலயம், இன்னும் தாவேகாவுடைய நெருக்கமான இது இப்படிலாம் போகிறதுனால, இப்போ அவர்கள்ட்ட கேட்கறதுனால நமக்கு கூடுதலாக ஏதாவது தகவல் கிடைக்குதா அப்படின்றது தான். அது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாணி இருக்கும். அந்த பாணியில் அவர் சொல்கிறாரு. அந்த அடிப்படையில் இந்த மாதிரி இன்டர்வியூஸை நம்ம எடுத்துகிட்டு போவோம். வணக்கம் சார். வணக்கம். கரூர் அவ்வளோ பிரச்சனைக்கு பிறகு கரூருக்கு போயிருக்காரு. காவல்துறை விஷயங்கள்லேருந்து பல விஷயங்கள் நேற்று சொல்லியிருக்காரு. அவர் பாணியில் சில விஷயங்கள் பேசியிருக்காரு. அவர் எப்படி அப்படி பேசலாம் அப்படின்னு துரைமுருகன்லாம் இன்றைக்கி வந்து சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, கரூர் வந்து அவர் விஜய் முதல்ல சிஎம் விஜய் வந்து முதல்ல எப்படி சிஎம் ஆனவர் போயிருக்காரு. நம்ம சிஎம் ஆனவர் போயிருக்கார். முதல்ல தேர்தலுக்கு முன்னாடி எப்போ பிரச்சாரமோ அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட இருந்தது. ஆனால் அந்த எழுச்சி அப்படியே இருந்தது. தேர்தலுக்கு முந்தி இருந்த மாதிரியே தான் இருந்தது. அந்த ஆரவாரம் அது இது எல்லாமே அதே மாதிரி, பஸ்ஸு எல்லாமே அதே மாதிரி இந்த செட்டப்லேயே தான் பண்ணியிருந்தார். பேச்சும் அந்த இதோட பழைய அந்த ஆவேசம், அந்த உணர்ச்சி வசப்பட்டு பேசுறது எல்லாமே பண்ணார். கிட்டத்தட்ட ஓகே தான், ஒன்றும் அதனால் அவருடைய இதை பொறுத்த வரைக்கும் இது பண்ணார். இந்த இறந்து போன 41 குடும்பம் அதையும் திருப்தி பண்ணுற மாதிரி அந்த கோர்ட்டு அரசு பதவி பிரச்சனையாச்சு. அது பிரச்சனை தான், அது பிரச்சனை ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு கூட அது புதுசாக இப்போ ஒரு பாமக தலைவர் அன்புமணி அந்த பிரச்சனையை கிளப்பி விட்டுருக்காரு. அந்த இடஒதுக்கீட்டுக்காக இருந்தவங்களுடைய ஆனால் அவர் வரவேற்றிருக்காரு. இதை வரவேற்றிருக்காரு. அந்த வாரிசுக்கு வேலை கொடுங்கன்றாரு. இப்போ அதுக்கு கிருஷ்ணசாமி மாஞ்சோலையில் உயிரிழந்தவர்கள். ஆமாம், இப்படி ஒவ்வொருத்தராக இனிமேல் அடுத்து வர வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நீதிமன்றம் வந்து இதை தற்காலிகமாக கொடுங்க, விசாரணை முடிஞ்ச பிறகு நம்ம அதை பண்ணிக்கலாம்னு வச்சுருக்காங்க. இல்லை அது ஒன்று. ஆனால் அவருடைய இதிலிருந்து பார்த்தா அவங்க குடும்பத்தை அதை திருப்தி பண்ணுற மாதிரி ஒரு இது பண்ணிட்டாரு. நினைவு சின்னமும் கிட்டத்தட்ட அந்த சம்பவத்துக்கு ஒரு நினைவு சின்னம், அதுவும் ஒன்று. இப்போ ஏற்கனவே கூட அந்த வன்னியர் அவங்க கூட ஒன்று வச்சுருந்தாங்க நினைவு சின்னம். அந்த மாதிரி அது ஒன்று பண்ணியிருக்காரு. பேச்சும் கிட்டத்தட்ட நல்லா கொஞ்சம் வேகமாக தான் பேசினார், பழைய மாதிரி. திமுக அண்ணா திமுக ரெண்டையுமே கடுமையான அட்டாக். அதனால் ஒரு அதிமுக ஒன்று அதை முதல்ல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்காரு அவர். இப்போ வந்து அந்த சிஎம் வந்து முதல்ல இருந்தே ஃபஸ்ட்டு இதில் இவங்க 2 பேரும் ஒன்று, வேறு யாரும் உள்ளே வரக்கூடாது, இப்படியே தான் இதே தான் அவர். இப்போ அந்த அண்ணாமலை இருக்கார் ஐபிஎஸ், அவரும் அதே தானே முதல்ல சொன்னார். இவங்க பங்காளிங்கன்னு அவரும் சொன்னார். முனுசாமியும் சொல்லியிருக்காரு. ஆமாம், முதல்ல முனுசாமியும் நாங்கள் பங்காளின்னு ஒத்துக்கிட்டாரு. இப்போ அன்றைக்கி அவர் RS பாரதி பேசும்போது கூட அவங்க கொள்கை ரீதியாக அதை சொல்கிறாங்க. இருந்தாலும் வெளியில் அந்த மாதிரி நம்மளாம் ஒன்று அப்படின்னு கொண்டு வராங்க. சரி, இந்த மாதிரி போகிறது இப்போ முதல்வர் வரைக்கும் நேற்று பேசுகிறாங்க. ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒன்றா முயற்சி எடுத்ததும் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா கூட்டணியில் இருந்தோம் எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. இப்போ இந்த கருத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வலுப்பெற வைக்கிறாங்களோ. இன்றைக்கி டிடிவி கூட அதை ஒரு பேட்டியாக சொல்கிறாரு. ஆமாம், அவங்களுக்கு இப்போ இன்றைக்கி இருக்கிறது, இப்போ அதிமுக இந்த அளவுக்கு பலவீனமாகிறதுக்கு முக்கிய காரணம் அது. இப்போ கட்சியிலேருந்து வெளியே வந்த எம்எல்ஏல என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி எங்கள் விரோத போக்கு, கட்சியினுடைய தலைமை விரோத போக்கு, எங்கள் கட்சி விரோத போக்கு பிடிக்கல, எந்த கட்சி நாங்கள் எதிர்த்து போராடினோமோ அவங்களோடய சேர்ந்து ஆட்சி அமைக்கிறது எங்களுக்கு ஏற்றுக்கலை, அப்படி தான் வெளியே வந்தவங்க எல்லாம் மட்டும் சொல்கிறாங்க. அப்படின்னா அந்த கட்சிக்குள்ளே இருந்தாலும் இவங்க போராடணும், அதை விட்டு தாவேகால வந்து சேர்றது எப்படி? இல்லையே, அங்கே எங்களால் இருக்க முடியலன்னா அந்த கட்சியில் அந்த கட்சி மேலே அக்கறை இருக்குன்னா இருந்து தானே போராட முடியும். இருந்து எப்படி இப்போ இவங்க மீட்க? அதான் வேலுமணி சொல்றாரு, பொதுக்குழு கூட்டுங்கன்றாரு. எங்க இருந்து இவங்க கூட்டு? வேலுமணியாவது இப்போ உள்ள இருந்துட்டு தான் வேலுமணி நத்தம் அந்த வேலையை தானே பண்ணணுன்ற. பொதுக்குழுவை கூட்டி திமுகவுடன் போவது சரியான்னு நீங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி விவாதத்தை கொண்டு போனா இவங்க என்ன சொல்ல, இப்போ இவர் நம்ம மற்ற 5 எம்எல்ஏக்கள் வெளியே வந்தாங்களா, அவங்க என்ன இதனால எங்களுக்கு அதிருப்தி, நாங்க அதுக்கு தயாரா இல்லை, தலைமையினுடைய முடிவை கண்டிச்சு நாங்க வெளியே எடுத்துடுறோம் அப்படின்றாங்க. ஆனால் சரி, அது பல காரணம் இருக்கலாம், உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு டிடிவி கூட அண்ணா ராஜாஜியோட சேர்ந்தார். இப்போ திமுகவோட ஜெயிச்ச கூட்டணி கட்சிகள் எல்லாம் தாவேகாவை ஆதரிச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால் அதிமுகன்றது எதிர்காலத்தில் கூட்டணின்றது சூழ்நிலை பொறுத்து தான் அமையும். கரெக்டு தான். ஆனால் அண்ணா ராஜாஜி அது ஒரு கொள்கை கூட்டணி மாதிரி அந்த நேரம் அது கொண்டு போனாங்க. ஆனால் எம்ஜிஆர் வந்து அப்படி இல்லை, தனிப்பட்ட முறையில்
கலைஞர் எதிர்த்து தான் வெளியே வந்தார். எதிர்த்து தான் போராடினாரு, கட்சியை விட்டு நீக்கினாங்க, தீய சக்தின்னாரு. கடைசி வரைக்கும் இவர் அவங்கள ஜெயலலிதா ஒரு படி மேலே போயிட்டாங்க. ஆமாம், அந்த அம்மா வந்து சர்க்காரியா கமிஷன் ஊழல் அது இதுன்னு எம்ஜிஆர் அதை பெருசு பண்ணி ஊழல் அண்ட் முத்திரையை குத்தி எதிரின்னா திமுக தான் அப்படின்னு கொண்டாரு. அப்போ அந்த கேடர் பூராவும் இது பண்ணிட்டாங்க. திமுக எதிர் ஓட்டு எல்லாமே இந்த பக்கம் வாங்குற மாதிரி. அதே நிலைமை தான் ஜானகி அம்மாவும் ஜெயலலிதாவும் பிரிஞ்சாங்கல்ல. அப்போது ஜானகி அம்மா ஒரு தடவை ஒரு மீட்டிங்கில் சொல்லிட்டாங்க, கலைஞரை பற்றி ஏதோ ஒரு இன்டர்வியூவில் தமிழாய் வாழ்கிறாருன்ட்டாங்க. பாசிட்டிவாக சொல்லிட்டாங்க. ஆமாம், தமிழ் அந்த பிறந்தநாள் வச்சு கேட்டிருக்காங்க அவர்கிட்ட. இந்த சொன்ன உடனே ஒரு ஒரு இதாகி போச்சு, என்னடா பாராட்டுறாரு அப்படின்னு. ஏன்னா அண்ணா திமுக எதிர்பார்க்கறது கடுமையாக அட்டாக் பண்ணணும். அது ஜெயலலிதா மேடம் வந்து நல்லா பயன்படுத்திடுறாங்க, கடுமையாக தாக்குனாங்க. இப்போ அதைத்தான் இவர் எடுத்துக்கிறார். யார்? சிஎம் விஜய் வந்து அந்த பாலிசியை தான். அதாவது திமுக எதிரான ஓட்டு பூரா நமக்கு வரணும், அண்ணா திமுக போயிடக்கூடாது. அதுதான் அவருடைய இது. இந்த ஒவ்வொரு இதுலேயும் பாருங்கள் அந்த அட்டாக் கூடிக்கிட்டே வருது. இப்போ சிஎம் ஆனோன்னு இன்னும் அதிகமாகிடுது. தீய சக்தின்றாரு, திருட்டு திமுகன்றாரு, நேரடியாக அட்டாக்கு, கடுமையான அட்டாக்கு. ஊழல்ன்றதையும் ஆமாம், ஊழல்றதான் முத்திரம் மெயினாக ஊழல். எப்படி எம்ஜிஆர் வந்து அதை இது சொன்னாரோ அதே மாதிரி இவர் சொல்லி அப்படி கொண்டு வரணும்னு பார்த்து அப்போ தான் இந்த ஓட்டை பூரா கன்சல்டேட் பண்ணி நம்ம ஒருமுகப்படுத்திக்கலான்னு பார்க்குறாரு. ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இது. இப்போ நீங்கள் அப்போது பிரதான பெரிய கட்சியாக தாவேகாவும் அதை எதிர்க்கிற கட்சியாக திமுக அதிமுகவும் வருங்காலத்தில் கூட்டணி போகும் அப்படின்ற ஒரு கருத்து போகுது. கூட்டணி ஆனால் பேச்சு வருது, ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியலையா? இல்லை, இந்த மாதிரி தானே ஆரம்பிப்பாங்க. சேர்ந்தா என்ன தப்பு? சேர்ந்தா தப்பு இல்லை, ஆனால் ஏதாவது ஒன்று அடிபட்டுரும் சுத்தமாக. இப்போ அண்ணா திமுக இப்போயே ரொம்ப பலவீனமாகிட்டு வருது. இப்போ கட்சியில மற்ற உண்மையான தொண்டர்கள்ட்ட நம்ம பேசும்போது இனிமேல் எப்படி இவர் வந்து கட்சியை வளர்த்து அதை இவங்களெல்லாம் ஓவர்டேக் பண்ணி ஆட்சி பிடிக்கிற அளவுக்கு கொண்டு வருவார் தெரியல, அந்த அளவுக்கு எப்படி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலன்றாங்க. இப்போ விஜய்னா அது ஒரு அவர் சிஎம்மாக இருக்கிறாரு. ரெண்டாவது வந்து நிறைய ஒரு இந்த இது இருக்குது, இன்னும் அந்த கிரேஸ் அந்த கிளாமர் அப்படியே இருக்குது. அதனால் அவர் மேலே நம்பிக்கை வைக்கிறாங்க. பட் எடப்பாடியார் மேலே அந்த அளவுக்கு எப்படி கொண்டு போகிறாருன்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க. அதில் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தாருன்னு வச்சுங்க, இல்லை 2 பேரும் எடுத்தாலுமே 2 பக்கம் அதிருப்தி இருக்குது. 2 பேரும் சேர்ந்து தான் எல்லாமே பண்ணுறாங்கன்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் அதை வந்து எந்த அளவுக்கு அது கட்சிக்காரங்க அதை ஏற்றுக்குவாங்கன்னு தெரியல. அதான் நான் சொல்கிறது திமுக எதிர்ப்பாளர்கள். அப்போ அதிமுகவில் இருக்கிற அதிமுகவுடைய அடிப்படையே திமுக எதிர்ப்பு. ஒவ்வொருத்தரும் ரெட்டை இலைக்கு வாக்களிக்கிறத திமுக எதிர்த்து தான். அப்போது அதிமுக திமுகவோட ஒரு இணக்கமாக போச்சுன்னா தொண்டர்கள் டைவர்ட் ஆவானுங்க. கண்டிப்பாக ஆவாங்க. எங்கே போவாங்க? ஒன்று விஜய்கிட்ட தான் போய் ஆகணும், இல்லை கொஞ்சம் பேர் வேணா அண்ணாமலை தீவிர அரசியல் இறங்குறான்னா அந்த பக்கம் போக வாய்ப்பு இருக்குது. சார் இப்போ சீமான் பக்கம், சீமான் பக்கம். சீமான் ஏற்கனவே சீமான்ட்டு நிறைய பேர் கரைஞ்சிட்டாங்கன்னா, சீமான் குறைஞ்சி போய் அவங்க கட்சியிலேருந்து நிறைய பேர் போயிட்டாங்கன்னா அவருக்கு கோவம், விசிகையிலேருந்து நிறைய பேர் போயிட்டாங்கன்னா இவங்களுக்கு ஒரு அதிருப்தி இருந்துகிட்டு இருக்கு. அப்படி நிலைமையில் இந்த மாதிரி அந்த இளைஞர்கள் வந்து இந்த மாதிரி தான் பிரிஞ்சு போவாங்க அங்கங்கே. வேற என்ன வாய்ப்பு இருக்குது திமுக அதிமுக தாவேகாவை எதிர்க்கிறதுக்கு? எதிர்ப்பு வாய்ப்புனா அரசியல் பண்ணணும்ல. அது நீங்கள் ஒரு வருஷம் அதை அவர் அண்ணாமலை கரெக்டாக சொன்னார். ஒரு வருஷம் ஆனால் தான் இவர் எந்தெந்த வாக்குறுதி நிறைவேற்றாரு, எதை செஞ்சிருக்காரு, செய்யலை, அதை வச்சு நம்ம மற்றவங்களை இது பண்ணலாம். இப்போவே நம்ம வந்து எதிர்க்க ஆரம்பித்தா அது வந்து ஒரு பயனளிக்காதுன்னு சொன்னார். அப்போ திமுக பண்ணுற அரசியல் வந்து பெரிய அளவில் பயனளிக்கல. திமுக வேறு வழியில் பண்ணித்தானே ஆகணும். இப்போ இவங்க சைலண்டாக இருந்தால் என்ன பண்ண சொல்லுவாங்க? இன்னொரு ஒரு கருத்து சொல்கிறாங்க, யாரும் தேவையில்லை. அதாவது இந்த யூடியூப்பு, இந்த பத்திரிகையாளர்கள், ஆதவ பத்திரிகை ஒரு குரூப் வச்சுருந்தாங்கல்ல ஐடிவிங்க, இதெல்லாம் தேவையில்லை, இந்த ஜென்சி கையில் கொடுத்துரு அவங்க பார்த்துக்குவாங்கன்னு இவர் உதயநிதி ஏதோ முடிவெடுத்த மாதிரி. இல்லை, அவங்களும் தேவையில்லைன்னு சொல்லலை, ஜென்சிக்கும் ஒரு இது உருவாக்குறாங்க, ஜென்சியை பிரதானப்படுத்துகிறாங்க. ஜென்சி இப்போ ஐடிவிங்க மாதிரி அது ஒரு பக்கம். ஆனால் அவர்கள் இப்போ வாதமோ பேச்சுகளோ ஒரு அறிவார்ந்த விஷயமா இல்லையே. அது இப்போ தானே உருவாகிருக்கு. இனிமேல் தான் அதை இல்லை உருவாகும் போதே தப்பாக உருவானா எப்படி? முதல் கோணல் முற்றிலும் கோணம் ஆகிடும். இல்லை ஒருவேளை அதை இனிமேல் டெவலப் பண்ணலாம். இப்போ தானே ஜென்சியே இப்போ தான் உருவாகி ஒரு மாதம் 2 மாதம் இருக்குமா, அவ்வளோதான் இருக்கும். ஏன்னா முதல்ல வந்து 2 பேர் கேஸ் வாங்கிட்டாங்க. 2 பேர் கேஸ் வாங்கினதும் பார்த்தீங்கன்னா நியாயமான விஷயம்பா. ஆமாம், அரசியல் பேசினார் அதுக்கு போய் வழக்கா அப்படிலாம் கிடையாது. தனிப்பட்ட முறையில் கடுமையாக விஜய் ஃபேமிலி அதை தாக்குறாங்க. இன்னொருத்தர் பெண்களை ஆதரிக்கிற பெண்களை இழிவுபடுத்தி பேசுகிறாரு. இப்படி ஆரம்பிக்கும் போதே இதான் திமுக பாணி பாரு, வர்ற அடுத்து ஜென்சி கூட்டன்றாங்க, அதையும் எப்படி தான் அப்படி இனிமே தான் அதில் ஒன்று கரெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா அவங்களுக்கு ஐடிவிங்கே எப்போ சார் ஆரம்பித்தாங்க கட்சியில்? ஒரு 7-8 வருஷமாக தான். ஆதவ அர்ஜுனா அவங்களாம் வந்தால் பிறகு தான்
இல்ல, இருபது அதுக்கு இருபது முன்னாடி இருந்தது. 20 16லேருந்து அப்படி போச்சு. ஆமா, அந்த மாதிரி தான் அது. அதே மாதிரி ஆனால் ஐடிவிங்க அப்படி தானே இருக்குது, அதான பிரச்சனை. அது வந்து அது அதில் இருக்கவங்கள போய் போய் இப்போ இந்த மீட்டிங்கில் கூட ஏடிஎம்கே பொதுச் செயலாளர் எடப்பாடி சொன்னாராம், நம்ம ஐடிவிங்க சரியாக செயல்படலை அப்படின்னு நிறைய குற்றம் சாட்டினாராம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்த? ஏடிஎம்கே ஐடிவிங்கு போன தேர்தலுக்கு முன்னாடி பண்ணாங்க ஓரளவு, பட் அதை விட அட்வான்ஸாக இவங்க பண்ணிட்டாங்க. டிவிக்கு அவங்க எல்லாமே ஐடிவிங்காக இருக்காங்க. அது அது ஜெயிச்சது காரணமாக விர்ச்சுவல் வாரியர்ஸு இல்லை. நான் கேட்குறது என்னென்னா, திமுகவுடைய ஐடிவிங் செயல்பாடு, தாவேகா ஐடிவிங் செயல்பாடு, மூணாவது பார்த்தீங்கன்னா இவங்க நாம் தமிழர் கட்சி. ஆமாம், இதுக்கு எதுக்குமே இணையாக அதிமுக இருந்துச்சா எங்கேயாவது? இல்லை இல்லை, அது அந்த இயக்குறவங்க இப்போ திமுகவிலே ஐடிவிங் வந்து எப்போ நல்லா வலுப்பெறுச்சுன்னா இந்த பிடிஆர் பழனிவேல்ராஜன் வந்த பிறகு தான் அதாச்சு. அதுக்கப்புறம் அதை அப்படியே கொண்டு போனாங்க. அது கூட சரியாக செயல்படலைன்னாங்க. அதாவது இவங்களுக்கு ஈடு கொடுத்து வரல. சரியா இல்லை, கொஞ்சம் திமுக பாணியில் இல்லை. திமுக இல்லை, போன எலெக்ஷனில் சரியாக இந்த அளவுக்கு டிவிகேக்கு ஈடு கொடுக்கலன்னாங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஜேபி அவர் அண்ணாமலை தலைவராக இருக்கும்போது நல்லா பண்ணாங்க. அவர் அந்த வராகியை நம்பலை. வராகின்னு ஒரு இருக்குது ஆல் இண்டியா லெவலில். அண்ணாமலையுடைய சக்ஸஸ் என்னென்னா, இந்த வராகின்றது என்ன பண்ணுன்னா, நீங்கள் இன்றைக்கி இந்த கோயிலுக்கு போங்க, இந்த மடாதிபதியை பாருங்கள், இந்த இதுன்னு அவங்க மேலே, அதாவது டெல்லியில் ஒரு அரசியல் பண்ணுவாங்கல்ல, தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராத ஒரு மத அரசியல், அதை கொண்டு வந்து இங்கே இப்போ நயினார் அதான் பண்ணிகிட்டு இருக்காருன்னு வச்சிங்களேன். அண்ணாமலை அதை கட் பண்ணிட்டார். அவருக்குன்னு தனி வார் ரூம் உருவாக்கிக்கிட்டு, அந்த வார் ரூமு வராகிக்கு கொடுக்குற ஃபண்டெல்லாம் இது கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர் டிஎம்கேவை அடிக்கிறது, அன்றாட அரசியல் பிரச்சனைகளை அடிக்கிறதுன்னு கொண்டு போயிட்டு, அதுதான் கரெக்டான ஈக்குவலாக கொண்டு வந்துட்டார் அவர் அந்த நேரம். அதுக்கப்புறம் அப்படியே அது குறைஞ்சி போச்சு. அதனால் ஜென்சி இப்போ தான் உருவாக்கியிருக்காங்க. இனிமேல் அதை டெவலப் பண்ணுவாங்க. ஜூலி மாதிரி ஆளுங்களை வச்சு அது ஏதோ ஒன்று ஆளுங்க அதுக்கேற்ற மாதிரி இது சரியா இல்லையா இப்போ வேற மாற்று. அப்போ ஜூலி பெரிய தலைவராகிடுவாங்க. சொல்ல முடியாது. இப்போ அங்கே கூட நம்ம யார் ஏடிஎம்கில் கூட இருந்தார். இப்போ அவர் யார் ஐடிவிங்க மருது அழகராஜா இல்லை ஐடிவிங் இன்சார்ஜ் இருந்தார் ஜார்ஜ் சத்யன். அந்த அளவு முதல்ல ரொம்ப பெருசாக எதிர்பார்த்தாங்க. அப்புறம் இல்லை அந்த அளவுக்கு சரியாக போகலன்றாங்கல்ல, அதை சொல்லுவார். இல்லை, இவங்க ஆரம்பிக்கும் பொழுதே பொதுமக்கள் மத்தியில் ஒரு வெறுப்பை சம்பாதிக்கிற மாதிரி செயல்பாடுகள் போகுது. அது கொஞ்சம் ஆர்வ கொளார பண்ணிட்டாங்களோ, அந்த மாதிரி போகுதுன்றாங்க. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கும்போது திருமாவளவன் ட்ரம்புக்கே டஃப் கொடுத்துன்னு இருக்காரு. ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஈரானோட சமாதானம்னுவார், பங்கு சந்தை அப்படியே இறங்கும். மறுநாளே ஈரானை ஒழிக்காமல் விட மாட்டேன்னுவார், இறங்கின பங்கு சந்தை அப்படியே ஏறும். அதை ரொம்ப நாள் கழித்து தான் இவர்கள் கண்டுபிடிச்சாங்க. அவர் பையன் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு, அதுக்கு முதல்லையே சொல்லி வச்சு இங்கே இவர் ட்ரம்ப் ஒவ்வொரு நாளும் மாற்றி மாற்றி பேச பேச அங்கே அவருடைய பையனுடைய சொத்து மதிப்பு ஏறிக்கிட்டே போகுது. இப்போ வந்து உலக கோர்ட்டிலலாம் பங்கு சந்தை ஆளர்கள் வந்து வழக்கு வரைக்கும் போக ஆரம்பிச்சிட்டாங்கன்றாங்க. சரி, ட்ரம்புக்கு ஒரு நோக்கம் இருந்தது, ஏதாவது பேசிக்கிட்டு டெய்லி ஒரு பேச்சு. இன்னைக்கு கூட நான் என்னை கொல்ல போட போகிறாங்க, என்னை கொன்னுட்டா ஈரானை தொலைச்சி கட்டின்னு நான் சொல்லியிருக்கேன்னு. நீ உயிரோடு இருக்கும்போதே ஈரானை ஒன்றும் பண்ண முடியல, என்னை கொன்னுட்டா பிறகுனா அவன் ரொம்ப நல்லதாக போச்சு, எப்பா ஒரு ஆள் போயிட்டான்ப்பா, இனிமேல் நம்ம வேறு வேலையை பார்ப்போன்றதான் பார்ப்பாங்க. அப்போ அவருக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு டெய்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டு இருக்காரு. அது ஸ்டாலின் எப்படி அனுமதிச்சார் விஜயை சந்திக்க, தீய சக்தின்னு சொன்ன விஜயை எப்படி ஸ்டாலின் அனுமதிச்சார் அப்படின்றாரு. இன்றைக்கி என்ன சொல்கிறாரு, காலையிலேயே அமித்ஷா எனக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்து சொன்னார், பிறந்தநாள் வாழ்த்து, இது ஒரு அரசியல் நாகரிகன்றாரு. எப்படி இது? இல்லை, பிசிகே தலைவர் அவர் திருமாவளவனுக்கு ஒரு அதிருப்தி இருக்குது. யார் மேலே? இந்த டிவிகே இது மேலே ஒரு அது சில காரணம் சொல்கிறாங்க, எதிர்பார்த்த இலாக்கா இல்லைன்றாங்க. அது வன்னியரசு அதிருப்தி ஆகலையா? அது அதுபடி வெளியில் இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இல்லை, இவங்க எதிர்பார்த்தது வேற, ஆனால் கிடைச்சது வேற. ரெண்டாவது பெரிய அளவில் ஒன்றும் இது பண்ண முடியல. ரெண்டாவது ஏதாவது இப்போ கோரிக்கையை அவர் விஜய்கிட்ட வச்சு அவர் விஜய் ரியாக்ஷன் ஒன்றுமே கேட்டுக்கிறாரு, அவ்வளோதான். பதிலோ எஸ்ஸு நோ எதுவுமே அப்படியே கேட்டுக்கிட்டு அப்சர்வ் பண்ணிக்கிறதோடு நிறுத்திக்கிறாரு. இம்மிடியட்டாக ரியாக்ஷன் கிடையாது. சிலதெல்லாம் வந்து இவங்க விசிகேயில் வந்து
சரியாக இல்லை, நம்ம நினைக்கிற மாதிரி வேகமாக பண்ண முடியல, எதுவும் இந்த ஒரு இப்போ அவங்க சில திட்டங்களை நிறைவேற்றணும், இதெல்லாம் ஒன்று. இப்போ ஒன்றும் இல்லை, இந்த ஆணவ கொலைக்கு ஒரு சட்டம்ன்றாங்க, தனி சட்டம். ஆமாம், அது இன்னும் எதுவுமே அதை பற்றி எதுவுமே இல்லை. இப்படிலாம் சில இதெல்லாம் அவங்க சொல்ல வராங்க. ஆணவ கொலைக்கு தனி சட்டம் திமுக கூட ஏற்ற மறுத்துச்சு. சொன்னாங்க. ஆனா ஆனால் அன்னைக்கு திருமாவளவன் அப்படி இல்லை, பேசல. அது சில சட்ட நிபுணர்கள் தேவையில்லாதது. அதே இப்போ கொலைக்கு என்ன சட்டமோ அதே தான் அதில். அதனால் அதுக்கு தனியாக ஒன்றும் தேவைப்படலைன்னு அப்போவே சொன்னாங்க. ஒரு கருத்து வந்துச்சு திமுகவில் இந்த மாதிரி சொன்னாங்க தெரியுமா? திமுகவில் வந்து அது காரணம் இல்லை, சட்ட நிபுணர்கள் போட போகிறோம் அதுன்னு சொல்லிட்டு அப்படி தட்டி கழிச்சிட்டே இருந்தாங்க. காரணம் என்னென்னா ஒரு குறிப்பிட்ட வகுப்பினருடைய பகையை நம்ம இதுக்கு சம்பாரிச்சிக்கணுன்றது தான் அதோடைய முக்கிய இது இருக்கும். இப்போ இவரும் அந்த தயக்கத்தில் இருக்கார். இவரும் அந்த ஆணவ கொலைக்கு எதிராக பேசலை. கவின் ஆணவ கொலைக்கு எதிராலாம் இப்போ முதல்வர் வந்து மதுரை மாநாட்டில் கூட பேசலை. அவங்க இதில் அப்போ தான் நடந்திருக்குது, பேசலை, தீர்மானம் போடல, எதுவும் பண்ணல. இப்போ இவர்கள் இதை வலியுறுத்துகிறாங்க, அதை பண்ணுறதுக்கு ஒரு குழு போட்டாங்க. இது அவருக்கு வந்து கொஞ்சம் மன வருத்தத்தில் இவர் அதை கருத்துக்களை சொல்லிடுறாரு. சொல்கிறது வந்து விமர்சனமாயிருது. பண்ணி கூட வைகோ விமர்சனம் பண்ணார், வந்து இவருக்கு நோபல் பரிசே கொடுக்கலாம் இவர் மாதிரி கருத்து சொல்கிறதுக்கு. இப்போ வைகோ சொன்னது, மன வருத்தம் இருந்தால் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா நீங்கள் சம்மந்தப்பட்ட அமைச்சரை பார்த்து பேசுங்க, அதை விட்டுட்டு வெளியில் போயிட்டு டெய்லி ஒரு பேட்டி மாற்றி கொடுத்துட்றீங்கன்னு முதல் நாள் சொன்னார். ரெண்டாவது நாள் கேட்கும்போது அவருக்கு பேச்சுக்கு நோபல் பரிசு கொடுக்கலான்ட்டார். இல்லை, அதை விட அந்த 2 பேரும் ஒரே இதில் இருக்கணும்ட்டார், ஒரே அணியில், தாவேக்காவும் திமுகவும். அது என்னுடைய விருப்பம்னாரு. அது ஒரு இதாகி போச்சு. ஏன்னா 2 பேரும் எதிரது, அரசியல் எதிரின்னு சொல்லி தான் டிவிக்கே உருவாக்குறாங்க. திமுகவோட எங்கள் அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பிஜேபி, அப்படி தான் கொண்டாடுறாங்க. இங்கே 2 கேள்வி வருதுல்ல. ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைன்னு இதே திருமாவளவன் தான் சொன்னார். ஆமாம், தேர்தலுக்கு முன்னாடி திமுக கூட இருக்கும்போது அன்னைக்கு இந்த வார்த்தையை சொல்ல. இந்திய கூட்டணியில் அன்னைக்கு இவர் கூட சொன்னார், செல்வ பெருந்தகை கூட இந்தியா கூட்டணிக்கு தாவேகா வரணும்னு செல்வ பெருந்தகை சொன்னார். ஆனால் இவர் ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைனார், இன்னும் என்னென்னவோ பேசினார். அன்னைக்கு வந்து திமுக கூட்டணியில் இருக்கும்போது தாவேகா இந்தியா கூட்டணிக்குள்ள வரணும்னு பேசியிருந்தா திருமாவளவனை நம்ம ஏற்றுக்கலாம். இப்போ வெளியே வந்து தாவேகா கூட சேர்ந்துட்டீங்க, உங்களை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க திமுக தாவேகா மோதல் உச்சக்கட்டத்துக்கு போகுது. திமுகவோட இது உச்சக்கட்டத்துக்கு போகுது. இந்த நேரத்தில் வந்து 2 பேரும் இந்தியா கூட்டணிக்குள்ளே வரணும்னு சொன்னால் இது கூட்டணிக்குள்ளே இருந்துக்கிட்டே தாவேகாக்கு எதிராக பேசுகிற மாதிரி தானே. கரெக்டு. இல்லை, இப்போ அவர் திமுகவும் எரிச்சலாக இருக்குன்னு நினைக்கிறேன்ல. திமுகவுக்கும் அது திமுக தான். அவர் ஏற்கனவே ஒரு உதயநிதி ஒரு மேரேஜில் பேசுகிறார், சோபா போச்சு பின்னாலே போயிட்டாங்க சிலர் அப்படின்னாரு, சேர்த்து தான் சொன்னார். ரெண்டாவது, இனிமேல் இப்போ இந்த தடவை கூட்டணி விட்டு போனாலும் நம்ம சேர்க்கவே கூடாதுன்னாரு. ஆமாம், அவங்களும் அதில் இது பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இவர் திருமாவளவனுக்கு இன்னொரு இது சொல்கிறாங்க, பாமகவோட ஒரு நெருக்கம் காட்டுறதா உங்களுக்கு பிடிக்கல, அன்புமணிக்கிட்ட நல்லா இருக்காரு சிஎம்னு வருது. அன்புமணி ஆக்கப்பூர்வமான ஆலோசனை சொல்கிறாரு. ரெண்டாவது அவர் அந்த அம்மா போய் பார்த்து பாராட்டினாங்க, அப்போ நிறைய நீங்கள் நல்லா பேசுனீங்கன்னு சொன்னாராம் அந்த காவிரி சம்பவம். ஆமாம் சார், அதில் மாற்றுக்கிறது கரெக்டு. அதே மாதிரி இப்போ அந்த அன்னைக்கு கூட இந்த இவர் வந்தார்ல, மேகதாட்டு பிரச்சனையில் அன்புமணி நடைப்பயணம் போகிறார். அது சம்மந்தமாக முழு தகவல்களை திரட்டி நீர்வளத்துறை அமைச்சரை தான் போய் பார்க்குறாங்க. ஆமாம் ஆமாம். இல்லை, அது வந்து அது ஒரு காரணம்ன்றாங்க. நேராக அவர் கீழே இறங்கி வந்து வரவேற்று கூப்பிட்டு போய் திருப்பி வழி அனுப்பிச்சு வச்சார். ஆமாம், இதெல்லாம் இவங்களுக்கு வந்து ஒரு இது, நீங்கள் இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமாக சொல்லுங்கன்ற. இவங்க பாமகவோட நெருக்கம், ஏன்னா அவங்க 4 வச்சுருக்காங்களா, அதனால நெருங்குறாங்களோன்னு இவங்களுக்கு ஒரு டவுட்டு. இதான் இப்போதைக்கு அப்படி ஒரு நெருடல் இருக்குது, அது உண்மைதான். நேற்று கூட மாணிக் தாக்கூர் போய் பார்த்துருக்காரு, திருமாவளவனை போய் பார்த்து பேசி அதெல்லாம் கொஞ்சம் ஏதோ பேசினதை சொல்கிறாங்க. அது இனிமேல் தான் தெரியும். நீங்கள் சொன்ன மாதிரி 2-3 நாளில் தெரியும் என்ன பேசுகிறாரு. இன்றைக்கி மாணிக் தாக்கூர் இன்றைக்கி திருமாவளவன் கருத்தை வரவேற்றிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு, அது நீண்ட கால கோரிக்கை, பிஜேபிக்கு எதிராக ஒரு அணி அமைக்கணும், அது நீண்ட கால கோரிக்கைன்னு. அது அகில இந்திய லெவலில் இந்தியா கூட்டணின்னா நீ ஒன்றும் இல்லை, யார் மம்தாவும் அகிலேஷும் தனியாக முடிவு எடுக்கிறாங்க, 3வது அணி. ஆமாம், அது மாதிரி இவரும் அந்த கெஜ்ரிவாலும் அப்படி தான். கெஜ்ரிவாலை ஓட விட்டது யார்? காங்கிரஸ் தானே. ஹரியானாவில் ஜெயிச்சிட்டிங்க எம்பி சீட்டு 10-0 இருந்த இடத்துல ஆம் ஆத்மி காங்கிரஸ் சேர்ந்தோன்னா 5 காங்கிரஸ் கூட்டணி 5 பிஜேபின்னு ஆகிடுச்சு. 2 மாதத்தில் சட்டமன்ற தேர்தல் கழட்டி விட்டாங்க. அது மாதிரி அந்த அகிலேஷ் யாதவும் அதே மாதிரி தான். இப்போ இருக்கிறதே அந்த 4 பேர் தான். இப்போ அங்கே போயிட்டு காங்கிரஸ் கூட அகிலேஷ் யாதவ்கிட்ட கூட்டணின்னு பேசுகிறாங்க, பாதிக்கு பாதி கொடுன்னு கேட்குறாங்களாம். இவங்க எவ்வளோ வாங்கினா எவ்வளோ ஜெயிப்பாங்கன்னு எல்லா ஊருக்கே தெரியும். 60 வாங்கிட்டு 6 தான் ஜெயிச்சார் பீகாரில். அவர் ஒரு பாவம், அவர் 75 தொகுதி வச்சுருந்தவரை 25 கொண்டு வந்து விட்டு வந்துட்டாங்க. இப்போ அங்கே போய் இன்னொன்று பீகாரில் கொஞ்சம் கூட ஒத்துழைப்பே கொடுக்கலாங்க. ஆமாம் ஆமாம், அது பிரச்சாரத்துக்கு போகல.
அது உண்மை. அந்த அம்மா பிரியங்கா காந்தி அங்கே போவே இல்லை. அப்புறம் இதெல்லாம் பண்ணாமல் நீ எப்படி ஜெயிக்க முடியும் அங்கே? ரெண்டாவது இவங்க எல்லாம் சேர்ந்து ராகுல் பிரதமர்னு ஏற்றுக்கணும். அது வேற பெரிய சிக்கல் இருக்கு. எப்படி அதை கொண்டு போகிறாங்கன்னு தெரியல, 3வது அணியை உருவாக்குறாங்கன்ட்டு திருமாவளவன் குழப்பத்தில் தான் இருக்காரு. இல்லை, நான் என்ன கேட்குறேன், அப்போது திமுகவை ஆதரிச்சு அவ்வளோ பேசினார்ல, நல்லா வச்சுருந்தாங்களா அவரா? திமுக நல்லா தான் வச்சுருந்தாங்க. என்ன இப்போ ஒன்றும் ஒரு குறை கிடையாது. நல்லதான். நல்லா ஒரு கூட்டணி கட்சி எல்லாமே நல்லா தாங்க வச்சுருந்தாங்க. எதுக்கு இன்னும் அந்த பழைய பாசம் இருக்குது. கம்யூனிஸ்ட் கூட பாருங்க, சண்முகம் அன்னைக்கு சொன்னார் நாங்கள் கூட்டணியில் தொடர முடியல அப்படின்ட்டாரு. இருந்தாலும் இன்னும் முழுமையாக அவங்க அதை இது பண்ணலை. கொஞ்சம் அவர்களோட நட்பில் தான் இருக்கார் சிஎம், பழைய சிஎம் அப்படி தான் சொல்கிறாங்க. அதனால் அப்படியே அடியோட நேராக டெட் அகெயின்ஸ்ட்ன்ற மாதிரி அவங்க இன்னும் யாரும் ஆகலை. ஐயுஎம்எல் மட்டும்தான் இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. காதர் மொய்தீன் எந்த சேர வாய்ப்பே கிடையாது. இடதுசாரிகளும் சொல்லிட்டாங்களா, முற்றிலும் விலகிட்டோன்னு சொல்லிட்டாங்க. இடதுசாரி சிபிஐ இன்னும் சரியாக சொல்லலை. சிபிஐ சொல்லிட்டாங்க. சிபிஐ தான் முதல்ல சொன்னது, நாங்கள் வந்து அவங்க கூட்டணியிலே கிடையாது, தொடர முடியாத நிலையினாரு. இல்லை விலகிட்டோம், இனி ட்ராவல் ஃபுல்லாக இவங்களோட தான்ட்டாங்க. அப்புறம் ஒரு படி மேலே போய் வீரபாண்டியன் இவர்களை கண்டிக்கவும் செய்கிறாரு. நேற்று சிஎம் பேசினதை உங்கள்கிட்ட உடன்மொழியை நாங்கள் எதிர்பார்க்கல, நடைமுறை தான் எதிர்பார்க்குறோன்னு அவர் இன்னைக்கு சிஎம் அங்கே திருச்சியில் பேசுனதை, இது கரூரில் பேசுனதை. கம்யூனிஸ்ட் எப்பவுமே அப்படி தான் மாற்றி ஒரே இதாக இருப்பாங்க, எல்லா கருத்தையும் சொல்லுவாங்க, எடுத்துக்கிறத எடுத்துக்கணும். போன 5 வருஷம் தவிர அப்படி வச்சுக்கலாம். போன 5 வருஷம் வேற. அப்போ ஒரே அணி. அதை தான் கேட்டேன், கூட்டணி கட்சிகளை நல்லா வச்சுக்கிட்டாங்க. எதிரணியில் இருந்தாங்க. இல்லை, அதை தான் கேட்குறேன். நல்லா இங்கே இருந்து இவ்வளோலாம் பேசுகிறாங்க, இவர்கள் நல்லா வச்சுக்கலையா? போன தடவை எது தெரிஞ்சாலும் முட்டு கொடுத்தாங்க, அப்போ அந்தளவுக்கு நல்லா வச்சுக்கிட்டாங்களா? நல்லா வச்சுருந்தனால தான் அந்த அளவுக்கு ஒன்றா உறுதியாக இருந்தாங்க. என்ன நடந்தாலும் 13 நாள் தூய்மை பணியாளர் போராட்டம் நடத்தினா அந்த பக்கம் எட்டி பார்க்கல. அதுக்கப்புறம் தான் இப்போ இந்த டெல்லி நிலைமை, டெல்லியினுடைய நிர்பந்தம் தானே, அதனால தான் இந்த முடிவு. அமித்ஷா திடீர்னு திருமாவளவனை கூப்பிட்டு வாழ்த்து சொல்கிறதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவங்களுக்குள்ள ஏற்கனவே ஒரு நல்ல ஒரு நட்புறவு இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. இங்கே தான் உங்களுக்கு பார்க்க ஒரு மாதிரியா இருக்குது. டெல்லியில் வந்து நம்ம தமிழ்நாடு எம்பி எல்லாமே நல்ல, அமித்ஷா பார்த்தா நல்லா பேசுகிறாங்க, இது பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்களே, ராஜ்நாத் சிங்கு எல்லாருமே நல்ல லிங்கில் தான் இருக்குது. நான் இப்படி கொண்டு வரவா, பிளான் பியில் இவரை திருமாவை முதலமைச்சராக்கி திமுக அதிமுக சேரலான்னு முடிவு பண்ணாங்க. இப்போது அமித்ஷா வந்து இவரை கூப்பிட்டு இது பண்ணுறாரு. இது எல்லாத்துக்கும் பின்னணியிலும் பிஜேபி இருந்தது. இப்போ இது ஏதோ ஒரு மூமெண்ட்டுக்கு போகிறதுக்காக நீங்கள் ரொம்ப கற்பனையில் போகிற மாதிரி. எது கற்பனை? பிளான் பி கற்பனை. எப்படின்னா இப்படி பிளான் ஏ, பிளான் பி. அவரே சொல்கிறாருங்க, இது வரைக்கும் எனக்கு வாழ்த்தே சொன்னது இல்லைங்க அப்படின்றாரு. அவர் கிட்டத்தட்ட 2வது தடவை எம்பியா இருங்க. நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்களே, வருஷம் கனிமொழிக்கு வாழ்த்து சொல்லுவார். ஆமாம், கனிமொழி தான் அங்கே நல்ல நட்பில் தானே. கனிமொழி எம்பி வந்து அவங்க ஏன்னா அந்த அளவு நல்ல நட்பு. அதுவும் வருஷம்னு வேறு சொல்லிட்டீங்க. இவருக்கு சொல்ல வருஷம்ன்றான், அவரே சொல்கிறாரு இதுதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு சொல்கிறாங்க அப்படி. அதனால தான் நான் கேட்குறேன். ஆனால் தமிழ்நாடு சூழ்நிலையே மாறி போச்சு. டெல்லி அரசியல் பிஜேபி ஒரு முன்கை எடுக்கணும்னா ஒரே நம்பிக்கை அண்ணாமலை, திருமாவளவன் இவர்கள் போன்றவர்கள் தான். இவங்களை வச்சு ஏதாவது பண்ணால் தான் தாவேக்கு எதிரான ஒரு அணியாக தனியாக அவர் தனி கச்சேரி அவர் உருவாக்கிட்டார். அது 12ஆம் தேதி மீட்டிங் வச்சுருக்காரு. அவர் கொஞ்சம் இந்த இதில் உள்ளது அவருடைய இதை பார்த்தா கொஞ்சம் அந்த 2 டிஎம்கே ஏடிஎம்கே இல்லாமல் தனியாக ஒன்று கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். மாற்றி யோசிச்சா தானே ஜெயிக்க முடியும். ஆமாம், அது மாற்றி யோசித்தவர் நாம் தமிழர் சீமான். ஆனால் அவரே இப்போ ரேஸில் நல்லா ஓடிட்டு கடைசி லாப் வரும்போது ஸ்லோவாயிட்டார். இல்லை, அவருக்கும் வேறு வழியில் எவ்வளோ நாள் தான் போராடுவார். அவர் கட்சியில் எப்போ தான் நம்ம கவுன்சிலர் ஆகிறது, எப்போ தான் நம்ம எம்எல்ஏ ஆகிறது, அந்த பிரச்சனை இல்லை. நீங்கள் உங்களுடைய எதிர்ப்பு அரசியல் யாருக்கு எதிரான்றதில் தான் பிரச்சனைன்றேன். திமுக எதிரான எதிர்ப்பு அரசியலை வேகப்படுத்தாமல் கடைசி லாப்பில் இன்னும் வேகப்படுத்திருக்கணும். தேர்தல் நெருக்கத்தில் கடுமையான கொண்டு போயிருக்காங்க. திமுக எதிர்ப்பு அரசியலெல்லாம் இவங்கெல்லாம் வேகப்படுத்தினாங்க. ஆனால் இதெல்லாம் விட அதிகமான வேகம் அவர் விஜய் கொண்டு போயிட்டார். ஆமாம், ஆனால் இவருக்கு பாதிப்பு இல்லாமல் கொண்டு போயிருக்கலாமேன்றேன். சார், உங்களுக்கு திமுகவோட எதிர்ப்பு அரசியலை தீவிரமாக கொண்டு வந்தது ஜெயலலிதா மேடம். அதனால தான் அவங்க ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. இப்போ அந்த மாதிரி இப்போ அந்த இடத்த இவர் பிடிக்கிறாரு, விஜய் பிடிக்கிறார். ஆமாம், கிட்டத்தட்ட அப்போ தான் நமக்கு அந்த ஓட்டு செதறாது, அப்படியே வரும் அப்படின்னு. அது கிட்டத்தட்ட வந்துக்கிட்டு இருக்கு. ஓட்டு அந்த கட்சியில் இருக்கவங்க எல்லாமே அவருடைய ஆளுங்க, ரசிகர்கள் நம்ம சொல்ல முடியாதுல்ல. பப்ளிக் எவ்வளோ பேர் இருக்கு. இப்போ இதெல்லாம் காரணம். இப்போ நடக்கிற அரசாங்கமும் பல இப்போ இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை பிடிக்கிறது, அந்த கமிஷன் வாங்காமல் இருக்குது, டெண்டர்கள் பழைய டெண்டர்கள் ரத்து பண்ணுறது, இதெல்லாம் கூட ஒரு காரணமாக இருக்குமா? எதுக்கு? பொதுமக்கள் மத்தியில் ஆதரவு இல்லை. அதாவது
வெளியில் வந்து இப்போ எல்லாம் என்ன பேசுகிறாங்கன்னா லஞ்சம் குறைஞ்சிருக்கு, ம். குறைஞ்சிக்கிட்டு வருது. ம். அடியோட ஒழியலன்னு ஒழிச்சிட்டான்னு சொல்ல முடியலன்னா கூட 2 மாசத்துல குறைஞ்சிக்கிட்டு எப்படி வருது. முடியும்? ம். ரெண்டாவது இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா ஒரு அரசு அலுவலகம், லஞ்சம் புகார் தெரிவிக்க நம்பர், இந்த மாதிரிலாம் ஒரு இது இருக்கணும்னு வாங்க யோசிக்கிறான். ம். முந்திலாம் செல்போன் வேற கையில் வச்சுக்கிறான். செல்ஃபோன் வேறு கை உங்களுக்கு முந்தி கட்டாயப்படுத்தி வாங்குவாங்க சார், இவ்வளோ கொடுத்தா போய், இல்லைன்னா போய்கிட்டே இரு, ஆமாம். எங்கே வேணா போ அப்படிம்பாங்க. இப்போ அப்படி ஏதோ பார்த்து பண்ணுங்க அப்படி அந்த மாதிரி ஒரு இறங்கி வராங்க ஜனங்க. அப்படின்னா கூட திருப்தி ஆயிடுவாங்க, ஏதோ கொடுக்குறத வாங்கிட்டா கூட போதும். கட்டாயப்படுத்தி இல்லைன்னா முடியாது, அங்கே போய் பாரு, இங்கே போய் பாரு. ஒரு சர்வேயர் இன்னைக்கு மாட்டியிருக்காரு இதில் நெல்லை தென்காசியில் ம் 50,000 ரூபா 10,000 ரூபா கட்டிருக்காரு ஒரு இதுக்கு பட்டா மாற்றி கொடுக்குறதுக்கு. மிரட்டி வீட்டுக்கு போயே இது பண்ணியிருக்காரு. லாஸ்ட்டில் அங்கே தென்காசி லஞ்ச ஒழிப்புத்துறை அவரை ட்ராப் வச்சு பிடிச்சிட்டாங்க. இவ்வளோ ரணகாலத்துலேயும் அவர் அவருடைய தொழிலை பண்ணியிருக்காரு. அப்போ பொதுமக்கள் மத்தியிலையும் ஒரு இருக்கு, பொதுமக்கள் மத்தியில் ஒரு எண்ணம் உண்டாயிட்டு விஜய் ஆட்சியில் லஞ்சம் குறைஞ்சிருக்கு. நேற்று அவர் சொன்னார்ல, லஞ்சம் கேட்டால் பிடிச்சி கொடுங்கன்னுட்டு. இல்லை, அது எல்லாருமே சொல்கிறாங்க. இப்போ அன்னைக்கு கூட ஒரு புசி ஆனந்த் ஒரு மீட்டிங்கில் சொன்னார், ம். யாராவது நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன், எனக்கு மந்திரிக்கு வேண்டியவர், நான் அந்த டெண்டர் எடுத்து கொடுக்குறேன்னு சொன்னால் உடனே பிடிச்சி கட்டி போடுங்க, போலீஸுக்கு சொல்லுங்கள் அப்படின்னாரு. ம். இது வந்து பப்ளிக் மத்தியில் ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். அப்போ இவங்கெல்லாம் ஏமாத்துறாங்க அப்படின்னு. அந்த மாதிரி நான் அதை பண்ணிடுறேன்னு போகிறவனும் பயப்படுவான். ம். மக்கள் மத்தியில் ஒரு இது வந்திருக்கு, ஒரு இது குறைஞ்சிருக்கு, ஒரு நிர்வாகம் ஓரளவு இருக்குன்னுட்டு. அதே மாதிரி அதிகாரிகளும் இப்போ கொஞ்சம் மாறிக்கிட்டு வர்றாங்க. ம். தலைமைச் செயலகம் எப்படி இருக்கு? தலைமைச் செயலகம் ஓரளவு இப்போ, ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, சிஎம் வந்து முழு கண்ட்ரோல், சீஃப் செக்ரட்டரி ம். சாய்குமார், ம். அப்புறம் அவருடைய செக்ரட்டரி, ம். இந்த 2 பேர் தான் முழுசாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க, மற்ற ஐஏஎஸ் பூரா. இவர் துறை செயலாளர்களை சிஎம் சந்திக்கலன்னு ஒரு வார இதில் எழுதியிருக்கு. இல்லையே, ஒவ்வொரு ரெவ்யூ மீட்டிங்கில் பார்க்குறாரு. ம். இப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக நடந்துகிட்டு இருக்கு, தினம் காலையில் ஒன்று சாயங்காலம் ஒன்று. ம். பூரா துறை செயலாளர், துறை அமைச்சர், மற்ற உயர் அதிகாரிகள், நிதி, இவங்கள வச்சு தானே பேசுகிறாரு. இப்போ அவர்கள் போய் சிஎம் சந்திக்கணும்னா சந்திக்க முடியும். சந்திக்கிறாங்க, ஒரு நாள் ஒரே மீட்டிங் தானே வச்சு வேணா ஒரு 10, 20, 15 பேர் தான் இருப்பாங்க, அவங்கள வச்சு தான் பேசுகிறாரு. ம். முதல்ல ஒரு தடவை அவர் தேவைப்படுற துறை செயலாளர்கள் தனியாக கூப்பிட்டு பேசினாராம். இந்த நிதி, இந்த டாஸ்மாக், மதுவிலக்கு, இந்த மாதிரி இருக்கு பாருங்க, இவங்களெல்லாம் கூப்பிட்டு தனியாக பேசியிருக்காரு. தேவைப்படுறப்ப பேசுகிறாரு. ஒவ்வொருத்தரும் போய் அங்கே முந்தைய சில இதில் போய் நின்றுக்கிட்டு முகத்தை காட்டி அப்படிலாம் கிடையாது. கூப்பிட்டா போகணும், தேவைப்பட்டா போகணும், அப்படி வச்சுருக்காங்க. அமைச்சர்களுக்கும் அதான் நிலவரம். நீங்கள் வந்து நேராக போய் கதவு தள்ளிட்டுலாம் உள்ளே போயிட முடியாது, கூப்பிடணும், இல்லைன்னா அப்பாயின்மெண்ட் கேட்கணும், அதுக்கப்புறம் தான் கூப்பிட்டா தான் உள்ள பர்மிஷன். சும்மா போய் உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு பேசிட்டு வர மாதிரிலாம் இல்லை. இந்த ஊழியர்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒர்க்கெல்லாம் எப்படி போகுது? ஊழியர்கள் மத்தியில் கொஞ்சம் ஒரு மாற்றம் வந்திருக்கு. இதெல்லாம் கரெக்டாக வந்துடுறாங்க, 10 மணிக்கெல்லாம் எல்லாம் அடிச்சு பிடிச்சி வந்துடுறாங்க, வேலையும் நடக்குது. வந்து இப்போ அவங்கவுங்களுக்குன்னு ஒரு வேலை கொடுத்துட்றாங்கல்ல, அதெல்லாம் ஓரளவு கொஞ்சம் வேலை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. தலைமைச் செயலகம் மாறிக்கிட்டு சுறுசுறுப்பாக இருக்குது. அது நம்ம நல்லா தெரியுது, மாற்றம் தெரியுது நல்லா. எல்லா துறையிலையும் வந்து சில அதிகாரிகள்லாம் மாறாமல் அப்படியே இருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, அப்படி இருந்தால் கூட அவங்கள எல்லாரையுமே வந்து கண்காணிக்கிறதுக்கு ஒரு ஆளுங்க இருக்காங்க, ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. தனிப்பட்ட முறையில் அவங்க எதையும் செஞ்சிட முடியாது, அதையும் மீறி ஓவரால் கண்ட்ரோல் சீஃப் செக்ரட்டரிகிட்ட இருக்குது, அதுக்கு மேலே அவர் புகார் சொல்லிடுவார் அப்படின்னு ரொம்ப உறுதியாக தப்பு நடக்க விடக்கூடாதுன்றதில் ரொம்ப உறுதியாக இருக்காருங்கிறாங்க. அது அதே மாதிரி கீழே உள்ள அரசு அலுவலகங்கள் இருக்குது பாருங்கள், இந்த தாசில்தார் ஆஃபீஸு, இந்த மாதிரி அந்த ஆர்டிஓ, இந்த மாதிரி அந்த லஞ்சம்ன்றது வந்து ஒரு இது, அதை நடக்கக்கூடாதுன்ற மாதிரி ஒரு எண்ணத்தை உருவாக்கியிருக்காங்க. பப்ளிக் மத்தியிலே ஒரு நம்பிக்கை, பப்ளிக் மத்தியில் நம்பிக்கை வந்தாலும் இவங்களுக்கு பயம் வந்துடும். அது ஒரு மாற்றம் தான். இப்போ இதுக்கு முந்திலாம் அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு லைசன்ஸ் ரெனியூவல் பண்ண போனால் ஒரு 2,000 ரூபா கையில் வச்சுருந்தா தான் போக முடியும். இப்போ அப்படி இல்லை, எல்லாமே ஆன்லைனில் பண்ணிக்கங்கன்றாங்க, அதெல்லாம் கொண்டு வாங்கினேன். அப்படியே வாங்கினா கூட மீடியேட் பயந்து போய் அப்படியே அங்கே தள்ளி போயிருங்க, ஏதோ பார்த்துக்கோங்க அப்படி, அந்த மாதிரி ஒரு கேட்குற ஒரு நிலைமை இருக்குது. அது ஒரு நல்ல மாற்றம் தான். டிவிஎஸ்சி ஃபுல்லாக இறங்கி செய்கிறாங்க, அங்கங்கே எங்கே புகார் வந்தாலும் உடனே. அது ரெண்டாவது இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த வெப்சைட்டு, இமெயிலு, இந்த மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்றாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் நடவடிக்கை எடுக்காமல் க்ளோஸ் பண்ண முடியாது. நீங்கள் சாதாரணமாக ஃபோன்னா சரி நான் பார்த்துக்கிறேன், 100 கால் மாதிரி. ஆமாம், இது அதனால் எதாவது செஞ்சாகணும். எடுத்தோம் எடுக்கல, புகார் உண்மை பொய் ஏதாவது சொல்லி தான் பண்ணி ஆகணும். அதனால் இதெல்லாம் ஒரு நம்பிக்கை உண்டாக்கியிருக்கு பப்ளிக்கு. அது உண்மைதான். பல்வேறு கருத்துக்களை பேசியிருக்கோம். நல்ல விஷயங்களும் மனம் திறந்து பாராட்டியிருக்கீங்க. உண்மையிலேயே பார்ப்போம். அடுத்த வாரம் மீண்டும் வேறு ஒரு இதில் சந்திப்போம். ரைட், நன்றி.